ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சரிகமப சீனியருக்கான சீசன் 5ல் முதல் ரவுண்ட் நடந்திருக்கு. இது நாள் வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் மட்டுமே தான் நடந்துட்டு இருந்துச்சு. கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் முதல் முறையாக பாட்டு பாடியிருக்காங்க. ஸ்பெஷலாக தேவயானியோட மகளான இனியா காதோறும் லோலாக்கு அப்படின்ற பாட்டை பாடியிருந்தாங்க. ஸோ ஜட்ஜஸ் எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க. அதே நேரம் தேவயானியோட மாமாவான ஆக்டர் நக்குல் கூட சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஹக் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து போன வாரமே இனியா கிட்டார் வாசிச்சுக்கிட்டே பாட்டு பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை நாங்கள் நேரில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, சீக்கிரமாக எங்களுக்காக அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு ஜட்ஜஸ் எல்லாரும் இனியா கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த வாரம் தன்னோட மாமாவோட நக்குல் கூட சேர்ந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்ற பாட்டை பாடியிருக்காங்க. நக்குல் கூட ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை தொடர்ந்து இப்போ இனியா கூட சேர்ந்து 2 பேருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜில் இவங்க 2 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் அக்கா பொண்ணும் ஒரே இடத்துல பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லியிருப்பாங்க. அதே நேரம் ஆக்டர் நக்குல் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இனியாவுக்கு ஒரு மைக்கை கிஃப்டாக கொடுத்துருப்பாரு. இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்லேயே இனியா பாட்டு பாடி பாப்புலர் ஆகிட்டாங்க. அதே நேரம் அவங்களோட சொந்த டேலண்டால இப்போ கிட்டார் வாசிச்சுக்கிட்டே பாட்டு பாடி நிறைய பேரோட மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க டைட்டில் வின்னராக வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. முன்னாடி சிங்கிங்கான ட்ரைனிங்கை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதே போல் அவங்க சொந்த முயற்சியால் சினிமாவில் பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதோட முதல் ஸ்டெப்பாகவே இப்போ சரிகமப சீனியர் சீசன் 5ல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சினிமாவில் நல்ல வாய்ப்பு கிடைச்சி பெரிய இடத்துக்கு இனியா வருவாங்க அப்படின்னு ஜட்ஜஸ் இனியாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.